இந்த படம் முழுக்க முழுக்க இந்த மாணவர் போராட்டங்களை மையப்படுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் எந்த மாதிரியான யுக்திகளை எல்லாம் இந்த போராட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு மணி ஆர்டர் அனுப்புனது, இந்த காசு கணக்கை வச்சு எந்த இடத்துல எந்த நேரத்தில் நம்முடைய கூட்டம் ஒருங்கிணைப்பு நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அருமையாக அற்புதமாக செய்திருக்கிறாங்க. இதில் பாதி வரைக்கும் இடைவேளை வரைக்கும் இந்த திரைப்படம் ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிறதாக என்னுடைய பார்வையில் இருக்கு. அதாவது சிவகார்த்திகேயன், அவருடைய தம்பி அதர்வா, அவங்களுடைய பாட்டி, இவர்களை சுற்றி இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள், அதன் மூலமாக இந்த மொழிப்பற்று, இந்த இந்திக்கு எதிரான இந்த விஷயங்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அந்த கதை அம்சம். இடைவேளைக்கு பிறகு கதாநாயகனும் கதாநாயகியும் டூயட் பாடுறது, இந்த டூயட் பாடுறதை தவிர்த்து பார்த்தோம் சொன்னால் முழுக்க முழுக்க போராட்டங்கள், கலவரங்கள், இப்படி தான் இந்த கதை நகருது. இந்த கலவர காட்சிகளில் சொல்லணும்னா, மதுரையில் முதலமைச்சர் பக்தவச்சலம் நிகழ்ச்சி நடத்துவது, அதற்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவது, இது ரொம்ப அற்புதமாக டெக்னிக்கலாக அழகாக எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா காவல்துறையினர் இந்த கருப்பு கொடி இந்த பகுதியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரியான நுட்பங்களை எல்லாம் புத்தி கூர்மையாக செய்தாலும், கடைசி நேரத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் எப்படி கருப்பு கொடி காட்டுறாங்க அப்படிங்கிறது வெகு வெகு சிறப்பாக ரொம்ப உணர்வுபூர்வமாக எடுக்கப்பட்டிருக்கிறது.